ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் படை வீரர்கள் பைக் பேரணி வருகை. முன்னாள் ராணுவ வீரர்கள் வரவேற்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் வாகன ஊர்வலமாக வந்த ராணுவ வீரர்களிடம் முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்கம் சார்பில் மனு கொடுத்தனர். இந்திய ராணுவத்தின் மெட்ராஸ் பொறியாளர் பிரிவின் 244ஆம் ஆண்டு விழா மற்றும் கார்கில் போரின் 25ஆம் ஆண்டு தினம் ஆகியவற்றை முன்னிட்டு படை வீரர்கள் நாடு முழுவதும் பேரணியாக சென்று முன்னாள் படை வீரர்கள் குறைகளுக்கு உடனடியாக தீர்வு காண இந்த பேரணி நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரியிலிருந்து 16ஆம் தேதி தொடங்கிய பைக் பேரணி 20ஆம் தேதி கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் முடிகிறது. முன்னாள் ராணுவ வீரர்களின் குறைகளை தீர்க்க இருசக்கர வாகன ஊர்வலம் தொடங்கியது. லெப்டினன்ட் விஷால் தாக்கூர் தலைமையில் சுபேதாரர்கள் வேடியப்பன், நந்தகுமார் மற்றும் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட 17 பேர் கொண்ட குழுவின் திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை, ஆரணி வழியாக ஆற்காடு வந்தவர்களுக்கு முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்கம் சார்பில் சிறப்பான முறையில் வரவேற்பு நிகழ்ச்சி செய்திருந்தனர். இதில் நிகழ்ச்சியின் ஒட்டுமொத்த வழிகாட்டுதல் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றிய கர்னல் ரெக்கார்ட்ஸ் உன்னிகிருஷ்ணன் மற்றும் MEG ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கேப்டன் டேவிட், சுபேதாரர் மேஜர் செல்வமூர்த்தி, XCHM லயன் கௌரி ஜெகநாதன், மாவட்ட தலைவர் 9 இன்ஜினியர் ரெஜிமெண்ட் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சிறப்பான முறையில் பைக் பேரணி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை ஆற்காடு வட்டம் முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்க தலைவர் கேப்டன் சாரங்கன், ஆரணி முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்க தலைவர் கேப்டன் சேட்டு, ராணிப்பேட்டை முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்கத்தின் தலைவர் சுபேதார் வெங்கடேசன் ஆகியோரின் முன்னிலையிலும் மிக சிறப்பான முறையில் பட்டாசுகள் வெடித்தும் பேண்டு வாத்தியங்கள் முழங்க தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு வரவேற்பு அளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அனைத்து முன்னாள் முப்படை ராணுவ சொந்தங்கள் கலந்து கொண்டு MEG சென்டர் குரூப் கமாண்டர் அவர்களுக்கு நினைவு கேடயம் பரிசாக வழங்கினர். பின்னர் முன்னாள் ராணுவ வீரர்களின் குறைகள் குறித்த மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சங்கத்தின் தலைவர் சாரங்கன் பேசுகையில், இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு ஒருங்கிணைப்பாளராக செயலாற்றிய கர்னல் ரெக்கார்ட்ஸ் உன்னிகிருஷ்ணன், MEG ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி கேப்டன் டேவிட், சுபேதார் மேஜர் செல்வமூர்த்தி, XCHM லயன் கௌரி ஜெகநாதன், மாவட்ட தலைவர் 9 இன்ஜினியர் ரெஜிமெண்ட் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். எங்கள் சங்கத்தின் 4000க்கும் மேற்பட்டோர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் உள்ளனர் என்றும் அவர்களின் நீண்ட கால பிரச்சனையான பான் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ID, லைசன்ஸ் போன்ற சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்கள் ஆர்மி டாக்குமெண்டில் இருப்பது போல் இதில் இருப்பதில்லை. இதனால் வயதான காலத்தில் எந்த ஒரு தேவைகளுக்காகவும் இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்களை பயன்படுத்தும் போது சிக்கல் ஏற்படுகிறது. அதில் ஒரு மாதிரியும் இதில் ஒரு மாதிரியும் இருப்பதனால் எங்களை அலைய விடுகின்றனர். இதை ஆவண செய்ய வேண்டும் என்று வந்த படை வீரர்களிடம் மனுவாக கொடுத்துள்ளோம். இந்த வாகன ஊர்வலம் சித்தூர் வழியாக சென்று பெங்களூரில் நிறைவு பெறுகிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். நிகழ்ச்சியின் இறுதியாக XCHM லயன் கௌரி ஜெகநாதன், மாவட்ட தலைவர் 9 இன்ஜினியர் ரெஜிமெண்ட் அவர்கள் அனைவருக்கும் நன்றி உரையாற்றினார். இதில் மதிய உணவாக சைவம் மற்றும் அசைவ உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவ வீரர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
அனைத்து வெற்றிகளும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். தற்போது இந்தியன் ஆர்மி தரப்பில் எம்இஜிஎன் சென்டர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் லீடிங் engineer regiment, engineer unit, இந்த பைக் ராலி வச்சிருந்த மெயின் காரணமே என்ன எதுக்குன்னா, இப்போ டே டு டே எக்ஸ்டர்மிஷனுடைய வெல்ஃபேர் அவங்க வீட்டை தேடி போய் கேட்டு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணணுன்ற ஒரே பர்பஸ் கோசம் சதர்ன் ஸ்டேட்டினுடைய 4 ஸ்டேட்லையும் ஆல் டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ற மாதிரி பைக் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 16ஆம் தேதி கன்னியாகுமரி தொடங்கி மதுரை, திருச்சி, திருவண்ணாமலை, இப்போ ஆற்காடு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஈவினிங் வேலூர் போயிட்டு, வேலூருக்கு அப்புறம் ஏர்லி மார்னிங் சித்தூர் போயிட்டு, சித்தூர்ல இருந்து கோலார் வழியா போயிட்டு, இது வரைக்கும் அவங்க மேக்சிமம் கிரீவன்ஸ் அப்ளிகேஷன் அவங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுத்துட்டு, அது இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கோர்ஸ் அவங்க எல்லா அப்ளிகேஷனும் கொடுக்க சொல்லிடுச்சு. ஸோ அங்கே நம்ம எம்இஜி கமாண்டன்ட் அண்ட் சிஆர்ஓ அந்தந்த அப்ளிகேஷன் அந்தந்த கோர்ட்டு த்ரூ டிஓ லெட்டர் மூலமா அனுப்பி வெல்ஃபேர் அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு தான் இருக்கு. அடுத்ததாக எங்களுடைய ஆரணி, ஆற்காடு, ராணிப்பேட்டை இந்த மாபெரும் பழைய ஊழலினுடைய சங்க மெட்டீரியல்ஸ் கோரிக்கை சங்க தரப்புல என்னன்னா, ஆதார் கார்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டேட் ஆஃப் பர்த் காரணத்தை சொல்லி நிறைய ரெக்கார்ட் ஆஃபீஸுங்க ஃபேமிலி பென்ஷனு வித்ஹெல்டு பண்றாங்க, நாட் பர்சேஸ் பண்றாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு வித்தின் மந்த்ல ஃபேமிலிக்கு வாங்கறதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, ஆதார் கரெக்ஷன் ஒன்ஸ் ஏதாவது கரெக்ஷன் ஆகிட்டா திருப்பி கரெக்ஷன் பண்ண முடியல. டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷனுக்கு டேட் ஆஃப் பர்த்னுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஒரு 58, 60 பிறந்தவங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால ஆதாருடைய கேந்திரம் இந்த டேட் ஆஃப் பர்த் கம்பல்சரி பண்ண வேண்டாம். ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லெட்டர் 2012 ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணிக்குது. வேற மிலிட்ரி டாக்குமெண்ட்ல பேரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதே நீங்க ப்ரொசஸ் பண்ணீங்க. நோ டாக்குமெண்ட் டு பி கால்டு ஃப்ரம் த பென்ஷனர்ஸ். அதெல்லாம் எல்லா ரெக்கார்ட்ஸும் இதை டிசேபிள் பண்றாங்க. ஒன்று அது இன்கேஸ் அந்த டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஒய்ஃபு பேரோ இல்லைன்னா நீங்க அந்த 8 டாக்குமெண்ட் அந்த டாக்குமெண்ட் ஏதாவது ஒன்று வச்சு நீங்க ப்ரொசஸ் பண்ணணும். இன்க்ளூடிங் 8 இயர்ஸ் ஆனா அந்த அடிஷனல் பென்ஷனும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஆர்டர் ஆல் ரெக்கார்ட்ஸ் லெட்டர் அண்ட் ஸ்பீக்கை ஃபாலோ பண்ணா இதே மந்த் கணக்கில் ஃபேமிலிஸ் சஃபர் ஆக வாய்ப்பு இல்லை. அந்த 8 டாக்குமெண்ட் என்னன்னா, அதில் ஆதார் இருக்கு, பான் இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, ஓட்டர் ஐடி இருக்கு, இந்த மாதிரி சில டாக்குமெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் டாக்குமெண்ட். அதை வச்சு நீங்க ப்ரொசஸ் பண்ணுன்ற. ஆனால் nowadays making compulsory to widows unless otherwise your Aadhaar is corrected, your name is not corrected according to military documents, pension cannot proceed. Is the totally harassment to the family pensioners. To resolve this purpose, our MAGN Central Commandant have taken vast steps in consultation with the Army Commander Southern Command to collect all the documents either to the any course. Then only they came for the bike rally. இதுக்கு அடுத்ததாக சங்க தலைவர் திரு கேப்டன் சாரங்க சார் பேசுவார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சங்கத்தில் நடந்தேறிய அதாவது எம்இஜிஎன் சென்டரில் இருந்து 244வது வருட ஆண்டு விழா கொண்டாடும் விதத்தில் பைக் ரேலி என்று ஏற்படுத்தி
வீட்டில் ஏறி குறைகளை கேட்பது, வீட்டில் வாசப்படி ஏறி முன்னாள் படைவீரர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்யும் விதமாக கன்னியாகுமரியிலிருந்து பெங்களூர் வரை செய்கிறது. இதன் வழியிலே ஆற்காடு இந்த இடத்தில் நம்முடைய ஓய்வூதியர்கள் நிறைய ஒரு 3000-4000 பேர் இருக்காங்க. அந்த 4000 பேருக்கும் பிரச்சனை வந்து நிறைய இருக்கு. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ல வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, நெக்ஸ்ட் வந்து இந்த ஓட்டர் ஐடி, நம்மளுடைய டாக்குமெண்ட் ஆர்மி டாக்குமெண்ட்ல என்ன இருக்குதோ அதையே வந்து பேன் கார்டுல பண்ண முடியறதில்லை. எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் இருக்குது. இதுல வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு செய்யும்போது ஆதார் கார்டுடைய கனெக்ஷன் ஆன பிறகு தான் பேன் கார்டுல போகுது. அதனால பேன் கார்டுல நம்ம டாக்குமெண்ட்ல என்ன ஆகுதோ அதையே வந்து எந்த விதமான குறை இல்லாத பிரச்சனை இல்லாத அதை ஏற்றுக்கொள்ளும்படி ஆர்டர் கொடுக்கணும். அப்போதான் வந்துட்டு அந்த ஆதார் கார்டுல சேஞ்சஸ் ஆகும். இல்லைன்னா ஒரு காலம் ஆகாது. 10 தடவை வந்து இங்கிலீஷ் அங்கேயும் போயிட்டு வருது. இதெல்லாம் வந்து இந்த வந்துட்டு கஷ்டத்தை வந்துட்டு மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏஜ் பர்சன்ஸ் இப்போ இருக்கிற பூரா ஸ்டேட்மெண்ட்டும் வந்து வளர்ந்துலாம் வந்து ஏஜ் பர்சன்ஸ் தான் வந்து இந்த ஃபேமிலி விடோஸ் வருது. ப்ளஸ் வந்துட்டு டிசபிலிட்டி விடோஸ் டாக்டருக்கு வந்து இந்த அன்மேரிட் டாக்டர்ஸ் வருது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு தெரியாது படிப்பறிவு இல்லாதனால டாக்குமெண்ட்ல வந்து என்ட்ரி பண்ண விட்டுட்டாங்க. அது வந்து அவங்களுடைய தவறு கிடையாது, நம்மளுடைய ஆபீஸோட தவறும் கிடையாது. ஏன்னா அந்த நேரம் இந்த அளவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அந்த நேரம் இப்படியெல்லாம் ஆகணுன்ற ஒரு உள்ளே சரியா இல்லை. ஆனால் இன்று வந்து அது வந்து பொருட்படுத்துறது இல்லை. அன்னைக்கு அந்த நேரம் ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து ஒரு தோராயமாக 40 வருஷம் போட்டோம். அம்மா அப்பாவுக்கு 40 வருஷம் போட்டோம். இன்னைக்கு வந்து 45 வருஷம் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எரர் ஆகும். இந்த ஆதார் கார்டுக்கும் நம்ம டாக்குமெண்ட்டும் எரர் ஆகும். இந்த எரர் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுறது, ஆதார் கார்டு தான் வச்சுக்க வேணும் அப்படின்னு சொல்றது வந்து சொத்து ஏற்றுக்கொள்ள அல்ல. அந்த ஆதார் கார்டை வந்துட்டு மாற்றணும் அப்படின்னாக்கா ஆதார் கார்டு என்ன இருக்குது அதை ஏற்றுக்கிட்டு பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க பிரச்சனை கிடையாது. ஆதார் கார்டில் ஒரு டைம் தான் அந்த வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த். பாக்கி டாக்குமெண்ட்ல வந்து பரவாயில்ல. இந்த டேட் ஆஃப் பர்த் நேம் சேஞ்சஸ் மட்டும் ஒன் டைம் தான் பண்ண முடியும். இந்த ஒன் டைம்ல வந்து நம்ம ஒரு ஸ்பெல்லிங் எழுதி கொடுக்குறோம், அந்த ரெக்கார்ட்ஸ்ல ஒரு ஸ்பெல்லிங் எழுதிடுறாங்க, தப்பு அங்கே நடக்குது. அந்த டீம் என்ன பண்றாங்க, நம்மகிட்ட வந்து அந்த தப்பு வந்துட்டு இது இல்லை இது மாற்றி அனுப்பி கொடுக்குறாங்க. இங்க வரும்போது அதுக்கு வந்து நிறைய பணம் நிறைய ஆகும். அவங்க கஷ்டப்படுறதே பைசா தான். அந்த பைசா இங்க வந்துட்டு டபுள் மடங்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஆகும், ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆகும். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியதில்லை, கவர்மெண்ட்டுக்கு தெரியவில்லை. கவர்மெண்ட் எடுத்து சொன்னாலும் அது புரிய தெரியாது. இப்போ கஷ்டப்படுறது யாரு, இண்டிவிஜுவலாக கஷ்டப்படுறோம். இவ்வளோ காலம் 30 வருஷம் 40 வருஷம் 23 வருஷம் எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு வரோம். இந்த நேரத்தில் வந்து இங்கே ஓடு அங்கே ஓடுன்றது சாத்தியம் இல்லை. இதெல்லாம் வந்து பொறுத்தாம கொஞ்சம் இந்த ரெக்வஸ்ட் ஏற்று இதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். பிளஸ் இன்னைக்கு வந்துட்டு நம்ம சங்கத்திலிருந்து நிறைய கோரிக்கைகள், சில பேருக்கு ஆதார் கார்டு கோரிக்கை, சில பேர் டாக்குமெண்ட்ல கோரிக்கை, சில பேருக்கு வந்து டபுள் பென்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்மியில சர்வீஸ் பண்ணாங்க அந்த பென்ஷனும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க இதே ஏதோ காலத்தால இறந்து போறாங்க. 1 மாசம் 2 மாசம் பென்ஷன் வாங்கியிருப்பாரு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ல. அது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பென்ஷன் அது இறந்துட்டு ஒன்று அவங்களுக்கு தெரியதில்லை. அப்போ அந்த ஆர்டர் வந்துட்டு என்ன ஒரே ஒரு பென்ஷன் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ரெண்டுத்துல எவ்வளவு வந்து கேட்டாங்க. அதனால நம்ம தான் ஆர்மி பண்ணாங்க. இப்போ அந்த ஆர்மி பண்ணும்போது இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2012 இருந்து டபுள் பென்ஷன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துருக்கு. இதுல வந்து நிறைய பிரச்சனை வரும். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் நம்ம ஆர்மியோட எடுக்கிறது கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க எடுக்குது. இந்த டாக்குமெண்ட்ல நிறைய பிரச்சனை ஆகுது. அது கேட்கும்போது பிபிஓ வந்து ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல, அது சீரியல். அந்த சீரியல் வந்து டிவி என்ன பண்றாங்க, சிபிஓ 40 வருஷம் 30 வருஷம் ஆகிட்டு பேமெண்ட் அனுப்பி அவர் செப்டிக்லாம் ஆச்சு. இப்போ அந்த 2012 கொடுத்த அந்த கவர்மெண்ட் ஆர்டர் பிரகாரம் இப்போ வந்து எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அவங்க இவ்வளோ நாள் தெரியல, இவ்வளோ வருஷம் ஆச்சு, இப்போ 12-13 வருஷம் ஆச்சு, அவங்க தெரிய கிடையாது. இப்போ யாராவது நம்ம போல வந்து சங்கங்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்து.
இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது அவங்க கேட்க, எங்க வீட்டுக்காரோ கவர்மெண்ட்ல சைன், இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சைன் பண்ணிருக்காரு, அந்த பென்ஷன் கிடைக்கல, 1 மாசம் தான் வாங்கிருக்காரு பென்ஷன், 2வது மாசம் அவர் இறந்துட்டாரு. அப்ப அந்த நேரம் வந்து ஒரே பென்ஷன் தான் கொடுக்கறதுனால போயிட்டோம். இப்ப 2வது பென்ஷன் வாங்கறதுக்காக வேண்டி நிறைய அலையறாங்க. நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. சீடியாவே இருக்கு, சீடியா சொல்றது அவங்க செஞ்சிருக்காங்க, அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த கேஸ் வந்து ஒரு 2 வருஷமா இருந்துச்சு, கண்டினியூ செஞ்சிருக்கோம். இது வந்து அதுக்கு நீங்க பண்ண முடியல, பண்றதுக்கு இல்லை. யார் எடுத்தோம் நீங்க அவங்க சீடியா போங்க, இல்லைன்னா பேங்க்ல போய் இருந்து வாங்கிக்கோங்க. பேங்க்ல போனா வந்து பேங்க்ல கொடுக்கறதே கிடையாது. எனக்கு தெரியாது, என்கிட்ட டாக்குமெண்டே கிடையாது. 25 வருஷம் ஆயிடுச்சு அவருக்கு, 25 வருஷமா என்கிட்ட கிடையாது. ஒரு 50 வருஷம் 40 வருஷம் தான் டாக்குமெண்ட் இருக்கு சொல்றேன். இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாம் இப்போ வந்து புட்டா பண்ணிருக்கிறோம். ஆதார் கார்டு பிரச்சனை, டாக்குமெண்ட் பிரச்சனை, பிளஸ் டாக்டர், அதாவது வெளியாளுக்கு ஒண்ணு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தைகளை வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு மருந்து பிரிப்பாரு. ஏதோ அந்த காலத்துல வந்து படிக்கவும் கிடையாது, படிப்படி இல்லை. இப்போ வந்து அவங்க டாக்குமெண்ட் வந்து இப்போ வந்துட்டு அவங்கள வந்து 16 வயசு ஆகிருக்கும். இப்போ அவங்கள வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாக்கா நிறைய டாக்குமெண்ட் கேட்கறாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு எவ்வளவு செலவு ஆகுதுன்னு வந்துட்டு செலவுகள் தெரியுது. கவர்மெண்ட்ல யாரு வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்க அந்த வழி தெரியும். இது தெரியுது. இப்போ எவ்வளவு பைசா வந்துட்டு லாஸ் ஆகுது. அவங்க சம்பளம் வாங்குறது கம்மி, பென்ஷன் வாங்குறது கம்மி. அந்த பென்ஷன்ல எவ்வளவு பைசா போகும். மற்ற ஏதாவது நெல்பர் எதுவும் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுங்க, ஏன்னா நீங்க பென்ஷன் வாங்குறீங்க, உங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க நெல்பரும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வந்துட்டு நேஷனல் கவர்மெண்ட் ஆகுது, எக்ஸ்பென்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு பயிர் வைக்கிறாங்க, விவசாயம் பண்றாங்க. அந்த விவசாயம் பண்ணும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டர் கொடுக்குது, நேஷனல் கவர்மெண்ட்ல வந்து எல்லாரும் பைசா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்துல நமக்கு வந்து ஒரு 5,000 இருக்குது, 3 ஏக்கரா இருக்கு, மொத்தமா தண்ணியில போயிடுச்சு, இல்ல வேற ஏதாவது நாசம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கவர்மெண்ட் இடத்துல வந்து இருக்கிறவங்க அபிஷியல்ஸ் நீங்க பென்ஷன் வாங்குறீங்கள, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுன்றாங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கோரிக்கையா கொடுக்கணும், கோரிக்கையா மனு அனுப்பியிருக்கிறோம், அல்லது சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க நிவர்த்தி செஞ்சா நல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு கோரிக்கையா நாங்கள் வைக்கிறோம். அடுத்தபடியாக சார், இந்த சோல்ஜர் போர்டு வந்து அவங்க வந்து சரியான டாக்குமெண்ட் வந்து கொடுத்தான்னு கிடையாது. நம்ம ஏதாவது டாக்குமெண்ட் சங்க மூலியமா கொடுத்தாச்சுனாக்கா அங்கே ஒரே வந்து நீங்க சங்க மூலியமா நீங்க அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாராமுகமா வந்து பேசுறாங்க, யூனிவர்சிட்டியா பேசுறாங்க. இது வந்து எல்லா சோல்ஜர் போர்டு நடக்குது. பிளஸ் வந்து அவங்க வந்து உரிய அந்த டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க, அதை கொண்டு போனோம்னா இது இல்லை, இது வேற மாதிரி கொண்டு வாங்க, வேற டாக்குமெண்ட் எடுத்துருவாங்கன்னு சொல்லி தீர்ப்பு இருக்கிறாங்க. இந்த மாதிரி 3-4 டைம் தீர்ப்பு இருக்கிறாங்க சார். இது வந்து நமக்கே வந்து கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரிலாம் தீர்ப்பு அனுப்புற இந்த விவரம் வந்து நம்ம உரிய நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யணும். அடுத்து சார், நம்ம இன்னைக்கு வந்து எக்ஸன்ஸ் ப்ராப்ளங்கள் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து, வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்ததுக்கு அந்த ப்ராப்ளம் லெட்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்துட்டு நீர் இங்கே இல்லாதவங்க நேரம் வந்து வேலூர் போகிறாங்க. அடுத்து நன்றி உரையை திரு டாக்டர் லைன் திரு கௌரி ஜெகநாத் அவர்கள் உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக சிறப்பான முறையில் முதலில் ஏற்பாடு செய்த நம் ஆற்காடு வட்ட முன்னாள் முப்படை ராணுவ நல சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக நம்முடைய முன்னாள் ஓய்வு பெற்ற ராணுவ மக்களுடைய குறைகளை கேட்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோடு நம்முடைய ஆரணி சங்கத்தில் உள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கேப்டன் சேட்டு சாப் அவர்களுக்கும் எங்கள் அனைவரும் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாலாஜிப்பேட்டையில் அமைந்துள்ள அங்கு ஒரு முன்னாள் முப்படை ராணுவ நல சங்கம் இருக்கு, விரான். அங்கிருக்கிற தலைவர் சுபேதார் வெங்கடேசன் அவர்களுக்கும் என் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1 வாரமாக இந்த சங்கத்தில் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு ஒவ்வொரு உறுப்பினரும் இரவு பகல் பார்க்காமல் உழைத்தமைக்கு முதலில் அவர்களுக்கு தான் முதலில் பாராட்ட வேண்டும், நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இருந்தாலும் உங்கள் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் குறிப்பாக எம்இஎன் சென்டர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்இஎன் சென்டரில் இருந்து 3 நபர்களை நியமித்தார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி
கேப்டன் டேவிட் சார் முதல்ல எனக்கு கால் பண்ணாடி சார் போல ஒர்க் டீம் அப்படின்னு முதல் நான் தலைவர் தான் போன் கேட்டேன். உடனே அவர் என்ன பண்ணார், உடனே அவர் சஜஷன் எடுத்துட்டார். அவர் 4 7 இடம் சஜஷன் கொடுத்தாரு. எல்லாருமே எஸ் யார் ஜெயன சார் ஓகே டன் பண்ணுங்கன்ட்டார். உடனே அப்போதையும் நம்ம முயற்சி எடுத்து நம்ம டோட்டல் கன்னியாகுமரி முதல் மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, ஆரணி, ஆற்காடு, அந்த வெள்ளூர், அந்த சித்தூர் டு கோலார் டு பெங்களூர் போகிறது ஏற்பாடு பண்ணுறது பிளான் பண்ணோம். அதில் 3 கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர்களை நியமித்தாங்க. நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர் நம்முடைய கர்னல் CRO கர்னல் உன்னிகிருஷ்ணன் சார், அவர் தான் மெயின் ஹீரோ. அப்புறமா கேப்டன் டேவிட் சார் அவரு, அப்புறமா சுபிதார் மேஜர் செல்வமுத்து சார் பிளஸ் மைசெல்ஃப், நான் லைன் கௌரி ஜெகநாத். இந்த 3 பேரும் தான் என்ன பண்ண மொத்தமே டீட்டெயிலாம் இது பண்ணி என்னென்ன பிளான் பண்ண எல்லாமே இது பண்ணி எல்லா பிளானையும் நான் இங்கே தான் செய்வேன். அடிக்கடி நம்ம சேர்த்து சாப்பிட்டு கேட்பேன். அவர் ஒரு சில உடல்நிலை சரியில்லாதவங்களாம் அவர் இன்வால்வ் ஆகல. அவர் சொல்லிட்டாரு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. இல்லை அவருமே மூச்சு எடுத்திருப்பாரு. அவர்களுக்கும் அந்த வாலாஜாவில் ரிவா அவர்கள் சங்கத்திற்கும் மனமான நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போல் நான் காலைல கர்னல் உன்னிகிருஷ்ணன் பேசும்போது இன்னும் 1 மாத காலம் டைம் கொடுங்க, நிறைய டாக்குமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கு, உங்களுடைய ஆற்காடு சங்கத்துக்கு கண்டிப்பா நான் வரேன், ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால இன்னும் 1 மாதத்தில் நான் தலைவர் இவரெல்லாம் ஆலோசித்து இதே இடத்துல ஒரு பெரிய மகா கூட்டம்னா நமக்கு வெல்ஃபேருக்காக அனைவரும் அழைத்து ஒருங்கிணைப்பு என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இந்த MBG பைக் ரேலிக்காக உழைத்த அனைத்து நகர உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் லைன் எஸ் கௌரி ஜெகநாத், லைன் சங்கத்தில் அவர் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடண்டா இருக்கேன். அதே போல நான் 9 எலிஜிபிலிட்டி 22 ஆண்டுகள் சர்வீஸ் பெற்று ஓய்வு நான் விஆர்ஸ் வாரண்டியா வந்த பிறகும் எனக்கு அந்த பால் ஓட்டி சீராட்டி அந்த MBG அப்படின்னாவே நமக்கு புள்ள இருக்கு. காரணம் நமக்கு 18 வயசு இருக்கு, எங்க அம்மா அப்பா சோறு போட்டாங்க. 18 வயசு மேல என்னுடைய MBG தான் எனக்கு சோறு போட்டது. இது வரைக்கும் MBG தான் சோறு போடுது. அதனால அது மறக்காத ஒரே ஒரு நிகழ்ச்சிக்காக இரவும் பகலும் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கேன். இன்னும் உழைப்பு என்று கூறிக்கொண்டு நம்முடைய இந்தியன் ராணுவப்படையில் ஷேப்பர்ஸ் என்ற ஒரு ராயல் ஷேப்பர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார்கள். அந்த ராயல் ஷேப்பர்ஸ் ஆச்சுன்னா 3 பிரிவாக பிரிக்கப்பட்டது. நம்பர் 1 மெட்ராஸ் என்ஜினியர் குரூப் அண்ட் சென்டர் பெங்களூர் அண்ட் பாம்பே என்ஜினியர்ஸ் அண்ட் பெங்கால் இன்ஜினியர்ஸ். இப்போ நம்ம கூறியிருக்கிறது பெங்களூர் உள்ள மெட்ராஸ் என்ஜினியர் குரூப் அண்ட் சென்டர். இந்த பைக் ரேலியும் மெட்ராஸ் என்ஜினியர் குரூப் சென்டர் தான் வந்திருக்காங்க. ஸோ டோட்டல் எங்களுடைய பேரு ஷேப்பர்ஸ், மெட்ராஸ் ஷேப்பர்ஸ் தான். இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்த நம்முடைய 3 சங்கங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதோடு அந்த MBG பைக் ரேலியினுடைய டோட்டல் ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்து சொல்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். வணக்கம். இந்த இனிய நிகழ்வில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குறைகளை இங்கே கூற வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறோம். MBG சென்டரில் இருந்து புறப்பட்டு கன்னியாகுமரியில் சென்று கன்னியாகுமரியிலிருந்து ஒவ்வொரு ஊர்களாக வந்து திருவண்ணாமலையை அடைந்து திருவண்ணாமலையிலிருந்து புறப்படக்கூடிய நம்முடைய 2 சக்கர வாகனத்தின் பேரணி இங்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வை நாம் இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் பாராட்டி மகிழ்கிறோம். இந்த குறை தீர்ப்பு நாளில் முன்னாள் முப்படை வீரர்களின் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை அந்தந்த ரெக்கார்ட்ஸ் அவருடைய பணிபுரிந்த ரெக்கார்ட் சென்டருக்கு அனுப்பி அந்த குறைகளை சரி செய்ய இருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய சொந்தங்கள் முன்னாள் முப்படை வீரர்கள் அவருடைய குறைகளை இங்கே தெரிவிக்கலாம். அதை சரி செய்யத்தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 244வது ஆண்டு MBG தொடங்கி அவருடைய ஆண்டு இருக்கக்கூடிய படையணியில் மிக சிறந்த படையணியாக விளங்கிக் கொண்டிருப்பது MBG அண்ட் சென்டர் என்றுதான் சொல்வார்கள். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்று சொல்வார்களே, அதே போல எந்த
இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் செய்ய முடியாத பணிகளை எல்லாம் நம்முடைய என்ஐஜி அண்ட் சென்டர் செய்து முடித்திருக்கிறது. அதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கின்றன. அதை மற்றவர்கள் அறிவார்கள். இங்கே விளக்க தேவையில்லை. அனைத்து சொந்தங்களுக்கும் பல்வேறு வகையான பிரிவுகளில் இருந்தாலும் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அனைவரும் ஒன்றுபட்டவர்கள் தான். அந்த ஒன்றிணைப்பை இங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நீங்களே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் பெயர் ஆதி நாராயணமூர்த்தி, நாயக் 14 இன்ஜினியர் ரெஜிமெண்ட் எக்ஸ். நன்றி. கண்டன் நம்பர் 1938 மெடல் குரூப் 1960 ஒரு மாதம் பெட்டாயிட்டு ட்ரைனிங் சிக்கிம் மாஸ்டர் மாதிரி சிக்கிமுக்கு போனேன். அங்கே போயிட்டு பிறகு திருப்பி 65 துபாய்பேட்டையில் இருந்தேன். அங்கே மாஸ்டர் மாதிரி அதுக்கு போனேன். சீஸ் பண்ணிடுச்சு வந்துட்டேன். ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் கம்பெனி போட்டு ரெண்டாவது ரெஜிமெண்ட் ஆகும்போது 35 ரெஜிமெண்ட் நாகருக்கு போனேன். நாகரில் தத்தோலா போனேன். அங்கிருந்து சிஎப்பு 71 வாரம் போனேன். கல்கட்டாவில் பல்லூர் கட்டு டெல்லியிலிருந்து தாக்கா வரைக்கும் கட்டு போவேன். நான் இக்குமெண்ட் பிரிட்டிஷ் இன்சார்ஜ் பிரிட்டிஷில் லாரிக்கு காட்டுவோம். அப்புறம் போயிட்டு பிரிட்ஜு போகிறது கொண்டு விடுவேன். லாரியில் காட்டுவான் காப்பாற்றா வேலை செய்யுது. ட்ரெயினு டிரான்ஸ்போர்ட்டு அதை இந்த வேலையை செய்யணும். ஆஃபீஸ் டிரான்ஸ்போர்ட் செய்யணும். அதை வேலை செய்வேன். அது பிறகு சர்வீஸ் 19 அனுப்பிட்டாங்க. நிறைய பண்ணேன். எனக்கு போகும்போது அறிவு பண்ணு போயிட்டாரு. அதை கொடுத்தேன். அதில் நாகாலாண்டு ஒர்க் நாகாலாண்டு பேர் கண்ணு